மறைமலை நகர் 24/2/26. கதை எண் 1897. பெரும் பிழை. இப்போதெல்லாம் விழாக்களுக்கு போவதே அங்கு போய் பேசுவதற்காக அல்ல, அங்கு சென்று வந்த அனுபவத்தை ஒரு சின்ன கதையாக எழுதலாம் என்பதற்காக என்று ஆகிவிடுகின்றது. இன்றைக்கு இப்பொழுதுதான் மறைமலை நகர் தமிழ் கூட்டம் ஒன்றிலிருந்து வருகிறேன். திரும்பி வரும்பொழுது அதிரடி சொன்னார் காருக்குள். ஐயா பேச மைக் பிடிச்ச உடனே நான் என் டிரைவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டேன், இப்ப பார், ஈழத்து பண்டிதர் பேரை ஐயா சொல்லுவார் என்று. அவன் அதை கேட்ட உடனே, ஐயா அதை சொன்ன உடனே அப்படியே பேஜாராயிட்டான். அதிரடி எதிர்பார்த்த மாதிரியே, சாகும் வரை தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும், கோடையிலே என் சாம்பல் கரையும் போது உன் தமிழே நீ சலசலத்து ஓட வேண்டும் என்றுதான் தொடங்கினேன். முன்னதாக டிரான்ஸ் எனர்ஜி என்கின்ற கம்பெனியில் ஒரு கடைநிலை ஊழியராக பணியாற்றும் ராஜேந்திரன் என்னை அடையாளம் கண்டுகொண்டு, உங்க யூடியூப் பேச்சுகளை கேட்டிருக்கிறேன், என் பையனுக்கு அதை பற்றி சொல்லுவேன். இப்படி ராஜேந்திரன் புத்தக ஸ்டால்கள் முன்பு அடையாளம் கண்டு அந்த கூட்டத்தில் 10-15 பேர் இருப்பார்கள். பேசியது சந்தோஷம். அதன் பிறகு மேடையிலே மாஸ்டர் ஆஃப் செரிமனியாக நின்றவருக்கு என்னை அடையாளம் தெரியாமல் போனதில் இன்னும் சந்தோஷமாக இருந்தது. அவர் அனுபவசாலி, நல்ல தமிழ் முதிர்ச்சி. அவர் அகவையிலும் அது தெரிந்தது. எடுத்த எடுப்பில் சிறப்பு அழைப்பாளர்களின் இசைப்பாடல் பேச்சாளரை அறிமுகப்படுத்த ஆரம்பித்தார். அது பிரமாதமாக போனது. நடு கூட்டத்திலிருந்து ஒருவர் மைக் அருகே வந்து எம்சியிடம் ஏதோ சொன்னார். அதை தொடர்ந்தும் பெண்மணி பாடக பேச்சாளரையே தொடர்ந்து புகழ்ந்து தான் எழுதியது வைத்திருந்தது எல்லாம் சொல்லி அவர் பேசுவார் ஆனால் என்று சொல்லி, அதற்கு முன்பு நான் தலைமையுரையாக சில சொற்கள் பேசுவேன் என்று என்னை அழைத்தார். நான் சமாளித்து 7 நிமிடங்கள் பேசினேன். பிறகு வந்த பெண்மணி, பெரும் பிழை நேர்ந்து விட்டது. பொதுவாக தலைமை வகிக்கப் போகிறவர்கள் வரமாட்டார்கள். வந்தாலும் அவர்களுக்கு தமிழ் தெரியாது. உங்களை ஒரு தனி உரைக்காக பெரிதொரு நாள் அழைப்போம் என்றார்.